நண்பர்களே, இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் நல்ல நாளாக மாறட்டும். முருகப்பெருமானுடைய அருளால் உங்களுடைய வேண்டுதல் பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும் நிச்சயம் நிறைவேறுங்க. இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறேன்னா, பழனி முருகன் கோவிலை போல இந்த ஒரு சிறப்பான ஒரு ஆலயம்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் அமைந்த தாண்டிக்குடி பாலமுருகன் திருக்கோவிலுங்க. இந்த ஆலயத்துக்கு சென்று வழிபட்டால் உங்களுக்கு இருக்கக்கூடிய தீராத நோய்கள் அனைத்தும் தீர்ந்துடுங்க. இந்த மலை பார்த்தீங்கன்னா அகத்தியருடைய உத்தரவின்படி இடும்பன் தூக்கி வந்த மலைன்னு சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட மலையில் நீங்கள் வழிபடுவதால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய பிரச்சனை தீர இங்கு கொடுக்கக்கூடிய மண்ணே பிரசாதமாக அமையும். அப்படி என்ன இந்த கோவிலுடைய சிறப்பு என்ன? இந்த கோவிலுக்கு சென்று வழிபடுவதால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்க. மேலும் முருகப்பெருமானுக்கு செய்யக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு பரிகாரம் என்னென்னு தெரிஞ்சுக்கொள்ள இந்த ஒரு பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் முருக பக்தராக இருந்தீங்கன்னா ஓம் பால தண்டாயுதபாணியை போற்றி இந்த மந்திரத்தை 3 முறை கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நீண்ட நாட்களாக பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்திருந்த சுப காரியத்தில் தடை இருந்தால் அந்த தடை விலக ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள வீடியோவில் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். அகத்திய முனிவருக்காக பார்த்தீங்கன்னா இடுமன் தூக்கி வந்த மலைகளில் ஒன்று பழனி மலை, ஒன்று இடுமன் மலைன்னு சொல்லுவோம். பழனியை போல மற்றொன்று தாண்டிக்குடி மலைன்னு சொல்லுவாங்க. இங்கே முருகப்பெருமான் பார்த்தீங்கன்னா பாலமுருகனாக அருள்பாலித்து வராரு. இந்த பாலமுருகனை நீங்கள் வழிபட்டால் நோய்கள் தீருன்னு சொல்கிறாங்க. அதனால் இங்கு வழிபடக்கூடிய பக்தர்களின் எண்ணிக்கை எப்போதுமே அதிகமாக இருக்குங்க. முருகப்பெருமான் பார்த்தீங்கன்னா சித்தர்கள் கொண்டாடிய தெய்வங்க. பல தலங்களில் அவங்க முருகப்பெருமானை பிரதிஷ்டை செய்து வழிபட்டாங்க. அப்படி அவங்க வழிபட்ட மூர்த்தியை தரிசனம் செய்வது வழிபடுவதோ ரொம்ப சிறப்பான நற்பலன்களை கொடுத்துட்டு வருது. அந்த வகையில் இந்த கோவிலும் ஒன்று நம்முடைய வினைகளை தீர்க்கும் அப்படி ஒரு தலம்தாங்க இந்த தாண்டிக்குடி பழனி முருகனை. நீங்கள் விரதம் இருந்து வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா முருகனை வழிபட வேண்டும் நினைக்கவங்க பழனிக்குடி முருகனை வழிபட வேணும்னு நினைப்பாங்க. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய முருகனை வழிபட்டால் சிறப்பான பலன் உண்டு. அந்த அளவுக்கு சத்தியார்த்தம் வாய்ந்த இந்த திருத்தலத்தில் மகிமைகள் என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாங்க. இந்த ஆலயம் எங்கே அமைந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் தான் தாண்டிக்குடி மலைப்பகுதியில் அமைந்திருக்குங்க இந்த கோவில். இங்கு பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் செல்லக்கூடிய வழியில் சுமார் 50 கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஒரு ஆலயம் அமைந்திருக்கு. கற்பக மகா முனிவர் எனக்கூடிய முனிவர் தாங்க முருக கடவுளை எண்ணி தவம் செய்த தலமாகவும் இது இருக்குதுங்க. இந்த தலத்தில் முருகன் பார்த்தீங்கன்னா அவருக்கு காட்சி கொடுத்து அருள்பாலித்தாருன்னு தல புராணத்திலையும் சொல்லியிருக்காங்க. மேலும் இங்கு ஒரு முறை பார்த்தீங்கன்னா இந்த பகுதிக்கு பன்றிமலை சாமியார் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா மகான் எழுந்தருளினார். அப்போது அந்த பகுதியில் இருந்த மாட்டு தொழுவத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்தை சுட்டி காட்டி இது முருகப்பெருமான் குடிக்கொண்டு இருக்கக்கூடிய இடம், உடனே இங்கு முருகனுக்கு கோயில் கட்டுங்கன்னு சொல்ல மக்கள் அவர் சொல்லை மதித்து அந்த இடத்தை உடனே சுத்தம் செய்தாங்க. அப்போது அந்த இடத்துல ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கோயில் இருப்பதற்கான சுவடுகளும் தெரிஞ்சிச்சு. இதை கண்டதும் மக்கள் உற்சாகம் அடைந்திருக்காங்க. அதன் பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல புராணத்தின் படியும் பார்த்தீங்கன்னா கற்பக மகாமுனிவரை பற்றியும் முருகப்பெருமான் பற்றியும் காட்சியளித்தது குறித்து பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் தெரிய வருது. இதனால் இந்த ஊரில் இருக்கக்கூடிய மலை குறித்த தல வரலாறும் சுவாரஸ்யமாக அமைய போகுதுங்க. அகத்திய முனிவருடைய ஆணைப்படி தாங்க திரு கைலாயத்தில் இருந்து 2 மலைகளையும் பார்த்தீங்கன்னா தூக்கி வந்திருக்காரு இடும்பனுமே. இந்த 2 மலைகளையுமே அவன் பழனியில வைத்து சற்றே இளைப்பார. அப்போது பார்த்தீங்கன்னா பாலமுருகனாக இருக்கக்கூடிய முருக கடவுளும் ஒரு மலை மீது ஏறி அமர்ந்து கொண்டாரு. அதன் பிறகு அந்த மலையை இடுமனால அசைக்க கூட முடியல. அதுவே பழனி மலையாக நின்றிருக்கு. இன்னொரு மலையை எடுத்து சென்றாரு இடும்பனும். இதுவே தாண்டிக்குடி மலைன்னு தல புராணத்துல குறிப்பிட்டிருக்காங்க. பழனி மலையை சிவகிரினும் தாண்டிக்குடி மலையை சக்திகிரின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட சிறப்பான ஒரு மலைக்கோவில் தாங்க இது. இந்த கோயிலில் இருக்கக்கூடிய மூலவரும் உற்சவரும் பேருமே பார்த்தீங்கன்னா கொள்ளை அழகோடு தரிசனம் நீங்கள் செய்யலாம். தற்போதுள்ள மூலவருடைய விக்கிரகம் உருவாக்கிய சிற்பியினுடைய கனவுல தான் முருகப்பெருமான் பார்த்தீங்கன்னா தோன்றி எவ்வாறு அமைய வேண்டுன்னு அருள்பாலித்திருக்காராம். மாதந்தோறும் இங்கு கிருத்திகையில் சிறப்பு வழிபாடுகள் நடத்துகிறாங்க.
ஆடி கிருத்திகை இங்கு மிகவும் விசேஷமாக கொண்டாடப்படுதுங்க. அப்போது தேரில் பிரகார வலம் வரக்கூடிய முருகனை தரிசித்தா பிள்ளை வரம் கிடைக்குங்க, தடைகள் யாவும் நீங்குவதாக சொல்லப்படுது. மேலும் இந்த கோயில தீர்த்தமாக அங்குள்ள பாறையிலே சிறு பள்ளத்தில் என்றுமே வற்றாத தீர்த்தம் இருக்குது. இந்த கோவிலிருந்து பார்த்தீங்கன்னா சுமார் 75 அடி தூரத்தில் ஒரு மண்மேடு இருக்கு. இங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு இந்த திருமண்ணே தாங்க பிரசாதமாகவோ விபூதியாக கழிக்கிறாங்க. அதை பூசிக்கொண்டாலே நோய் தீருவதாக சொல்றாங்க. இந்த தளத்துல தைப்பூச திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படுங்க. இங்கு சுட்டு வட்டார பகுதியில் இருக்கக்கூடிய மக்களும் இங்கு காவடி ஏந்தியும் பால்குடம் எடுத்து ஏராளமான பக்தர்கள் இங்கு வந்து முருகப்பெருமானை தரிசனம் செய்வாங்க. அதே போல பழனிக்கு காவடி தீ எடுத்து சென்று வழிபட்ட பிறகு தாண்டிக்குடி முருகப்பெருமானை வந்து தரிசிக்கக்கூடிய பக்தர்கள் முழுவதுமாக விரதம் இருந்து வழிபட்டா சிறப்பான பலன் காத்திருக்குதுன்னு சொல்லுவாங்க. இங்கு பார்த்தீங்கன்னா இடும்பர், சித்தர்கள், காலபைரவர், கணபதி, நவகிரகங்கள் மற்றும் நாகருக்கு தனித்தனி சன்னதிகளும் அமைந்திருக்கு. வாய்ப்பு இருக்கக்கூடிய பக்தர்கள் நீங்கள் இந்த ஒரு கோவிலுக்கு சென்று வழிபட்டு வந்தாலே பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய மாற்றம் காத்திருக்குங்க. தீராத நோயால் அவதிப்படக்கூடிய நபர்கள் முறை சென்று வழிபடுங்க, சிறப்பான பலன் உண்டுங்க. அப்படி உங்களால் செல்ல முடியலன்னு வருத்தப்படாதீங்க. அருகில் இருக்கக்கூடிய முருகனுடைய ஆலயத்திற்கு இந்த ஒரு பரிகாரம் செய்தாலே சிறப்பான பலன் உண்டு. முருகப்பெருமானுக்கு உகந்த நாள்னா செவ்வாய்க்கிழமை. இந்த நாளையே நீங்கள் உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்று ஒரு முழு பூசணிக்காயை வாங்கி கொண்டு போங்க. அந்த முருகன் கோவிலில் முதல்ல மண்ணாகல் விளக்கில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுங்க. பிறகு அந்த பூசணிக்காய் மடியில் வச்சுக்கொண்டு அந்த முருகன் கோவிலே ஏதாவது ஒரு இடத்துல அமர்ந்து நீங்கள் அந்த சஷ்டி கவசத்தை முழுசுமாக படியுங்க. முருகனை மனதார பிரார்த்தனை செய்து நோய் நொடி விலக வேண்டுன்னு மனதார நீங்கள் வேண்டிக்கிட்டு அந்த பூசணிக்காயை ஒரு தாம்பல தட்டில் வச்சு வெற்றிலை பாக்கு பூ பழம் 11 ரூபாய் உங்களால் முடிந்த தட்சணை கொடுத்து ஒரு வஸ்திரம் வைத்து கோவிலுக்கு வெளியே வர வேண்டும். பிறகு கோவிலுக்கு வெளியே இதை யாருக்காவது தானமாக கொடுத்துடுங்க. இப்படி நீங்கள் செவ்வாய்க்கிழமை அன்று பூசணிக்காயை முருகன் கோவிலை வச்சு வழிபாடு செய்துட்டு தானம் கொடுத்தாலே உங்கள் கர்ம வினைகள் அனைத்தும் நீங்கி நோய் நொடி பிரச்சனைகள் அனைத்து விலகிடுங்க. இந்த பூசணிக்காயை பெற்றுக்கொள்ளுவங்களோ ஏதான ஆரோக்கிய ரீதியான பிரச்சனை வருமானு கேட்டால் நிச்சயம் கிடையாதுங்க. தானத்தை பெற்றுக்கொள்வங்களோ தானத்தை பெறுவதற்கு தகுதியானவராக இருக்கணும். அந்த பூசணிக்காயை ஒரு ஆளுக்கோ பெண்ணுக்கோ நீங்கள் தானமாக கொடுக்கலாம். வாங்குபவங்களும் அதை மன நிறைவோடு வாங்கி அவங்க அதை சமைக்கவோ அல்ல வேறு ஏதாவது பயன்படுத்திக்கலாம். அது அவங்களுடைய விருப்பங்க. அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. இந்த ஒரு தானத்தை நீங்கள் செய்தாலே நிச்சயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீண்ட நாளாக இருக்கக்கூடிய நோய் வாய் பிரச்சனை நீங்கும். நீண்ட நாட்களாக பார்த்தீங்கன்னா மருந்து மாத்திரை சாப்பிட்டு குணமடையாத நோயின் தீர ஏதாவது ஒரு ரூபத்தில் வலி நிச்சயம் கிடைக்குங்க. வீண் விரைய மருத்துவ செலவுகள் இதனால் குறையும். ஆரோக்கியம் பெருகும். குறைந்தபட்சம் நீங்கள் மருந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய அளவு குறைந்துடுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் கோவில் கொண்டு இருக்கக்கூடிய கோவிலுக்கு நீங்கள் செல்லும்போது நீண்ட நாளாக நோயால் அவதிப்படுவங்க முருக கடவுளுடைய சன்னதியில் அமர்ந்து கொண்டு இந்த ஒரு மந்திரத்தையும் சொல்லுங்க, சிறப்பான பலன் உண்டு. ஓம் பால சுப்பிரமணியாய மகாதேவ புத்திராய சுவாமி வர வர ஸ்வாஹா என்னும் மந்திரத்தை எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை நீங்கள் சொல்லலாம். முடிந்த அளவுக்கு மந்திரத்தை சொல்லுங்க. முருகனுக்காக செவ்வரளி மாலை சாத்தி இந்த மந்திரத்தை எந்த நாளை வேண்டுமானாலும் சொல்லி வழிபடலாம். செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, சஷ்டி, கிருத்திகை போன்ற முருகனுக்கு உகந்த நாளில் சொல்லி வழிபட்டிங்கன்னா இன்னும் சிறப்பான பலன் உண்டுங்க. இந்த மந்திரத்தை சொல்லி ஜபித்து வந்தாலே தீராத நோய் நிச்சயம் தீரும். சகல தோஷங்களும் விலகிடுங்க. எதிர்ப்புகள் எல்லாம் தவிடுபடியாக வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும். மேலும் முருகப்பெருமானை வழிபடக்கூடிய நபர்கள் செவ்வாய்க்கிழமை அன்று வந்து ஏதாவது ஒரு கோரிக்கை மட்டும் மனதில் நினைத்து கொண்டு பார்த்தீங்கன்னா நெய் தீபம் ஏற்றி வணங்கி வர நிச்சயம் 6 வாரங்கள் முடிவதற்குள்ள நிறைவேறுங்க. அதே போல் செவ்வாழை பழத்தை வாங்கி முருகன் கோவிலில் கொடுத்தாலும் முருகன் கோவிலில் இருந்து பார்த்தீங்கன்னா வணங்கிட்டு யாருக்காவது தானமாக கொடுத்தாலும் சிறப்பான பலன் உண்டுங்க. இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் முருகப்பெருமானுடைய சிறப்பான கோவிலான பார்த்தீங்கன்னா பழனிமலை முருகன் கோவில் போல இந்த தாண்டிக்குடி முருகப்பெருமானுடைய ஆலயத்தினுடைய சிறப்பு என்ன, இங்கு சென்று வழிபடுவதால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கொண்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் முருகப்பெருமானை வழிபடக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா
நீங்கள் முருகனுக்காக செய்யக்கூடிய ஒரு பரிகாரம் என்னன்னே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். புதியவராக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.